சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. ஒவ்வொரு விடியலும் வாழ்க்கை எனும் புத்தகத்தின் புதிய பக்கத்தின் ஆரம்பம். அதனை அன்புடனும் புன்னகையுடனும் எழுதிடுங்கள். இனிய காலை வணக்கம். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. உன் வினை தீர வேண்டுமானால் நான் சொல்வதை முழுமையாக புரிந்து அதன்படி நடக்கும் விடாமுயற்சி உன்னிடம் வேண்டும். ஆள் போன்று ஆன்மீகத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆரம்ப காலத்தே இருந்த சலசலப்பற்ற, சலனமற்ற, கலகலப்பான அமைதி இப்பொழுது இல்லை. மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கிருஷ்ணகிரி தெற்கு மாவட்டம் அத்திக்கானூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை செங்கல்பட்டு மாவட்டம் மானாம்பதி மற்றும் கோவளம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். நாங்கள் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சக்தி பீடத்துலேருந்து வந்திருக்கிறோம். இந்த கடலூர் மாவட்டம் அமாவாசை, கார்த்திகை அமாவாசை விழா நாங்கள் 4 சக்தி பீடம் சேர்ந்து மாவட்டத்தோடு சேர்ந்து செய்கிறோம். பண்ருட்டி, சிதம்பரம், பெண்ணாடம், நெய்வேலி 4 சக்தி பீடம். நாங்கள் சிதம்பரம் சக்தி பீடத்துலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் எல்லாருமே நிறைய பேர் தொண்டுக்கு வந்திருக்கோம். சக்தி நிறைய அற்புதம் நம்ம சக்தி பீடத்தில் இருக்கேன். அம்மா அப்போவே நாங்கள் கும்பாபிஷேகப்போ வந்தப்போ அம்மா எப்போ பார்த்தாலும் நீ போங்க சின்ன மருத்துறது சிதம்பரம் சக்தி பீடம், வரவங்களுக்கு இலை போட்டு சாப்பாடு போடுங்கன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி இன்றைக்கி நாங்கள் இலை போட்டு வடை பாயசத்தோடு தான் அமாவாசை, பௌர்ணமி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேலே சாப்பிடுவாங்க. அமாவாசைக்கெல்லாம் இலை போட்டு தான் வடை பாயசத்தோட சாப்பாடு போடுவோம். எந்த இருந்தாலும் வாரத்தில் 2 நாளைக்கு எப்படியாவது நித்திய அன்னதானம் போட்டுட்ருக்கோம். குடும்பனாலும் டெய்லி போடுற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோடு இல்லாமல் நிறைய அற்புதம் நடந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நம்ம முன்னாடியே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். அடுப்பை சிலிண்டரே தீர்ந்துருச்சு, சிலிண்டரை அவுத்து வச்சுட்டோம். ஆனால் கிட்டத்தட்ட 1/2 hour வெறும் அடுப்பாகவே எரிஞ்சுது. என்றைக்குன்னா வெள்ளிக்கிழமை வழிபாட்டுக்கு பிரசாதம் செஞ்சுட்டு இருந்தாங்க. சக்கரை சாதம் 1/2 hour சிலிண்டரும் இல்லை, அந்த டியூபே தனியாக இருந்தது. ஆனால் அடுப்பு எரிஞ்சிட்டு இருந்தது. இது நிறையா அற்புதங்கள் நடந்திருக்கு. அது தொண்டர்களுக்கு முக்கியமாக என்னென்னா, நம்ம சிதம்பரம் சக்தி பீடத்தில் வளைகாப்பு யார் அம்மா முறைப்படி சக்தி பீடத்தில் வளைகாப்பு செய்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பொண்ணு தான் பிறந்திருக்கு. எல்லாருக்குமே பெண் குழந்தை பிறக்கும் கட்டாயமாக. குழந்தை இல்லைன்னு எவ்வளோ இது பண்ணாங்க, ஆனால் முடியல. அப்புறம் நாங்கள் எல்லாருமே சொன்னோம், நீங்கள் கருவறை பணியில் தொண்டு செய்யுங்க, அம்மா நிச்சயமாக கொடுப்பாங்க அப்படின்னா. உங்களால் முடிஞ்ச தொண்டு செய்வாங்க. ஆனால் கண்ணு முழிச்சு செய்வாங்க. கரெக்டாக இப்போ செய்ய ஆரம்பித்து 1 வருஷம் ஆகுது. இன்றைக்கி 7 மாதத்து குழந்த கையில் இருக்குது. இது 13 வருஷமாக இல்லை. ஆனால் அவங்களுக்கு இப்போ அவங்க கையில் ஒரு பொன் குழந்தை இருக்கா. நிறையா அற்புதங்கள் நடத்துகிறாங்க அம்மாங்க. நாங்கள் எல்லாருமே நல்லாயிருக்கோம். நான் ஃபஸ்ட்டு காரைக்கால்லேருந்து எல்லாம் யார் வந்தாலும் நம்ம சிதம்பரத்தை தாண்டி வரக்குள்ளே டூர் மாதிரி நம்ம சக்தி பீடத்துக்கு வராமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே எது வேண்டுமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தான் போகிறாங்க. அம்மா நிறைய அற்புதங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் அது மாதிரி இயற்கை வழிபாடு, குரு வழிபாடு எல்லாமே செஞ்சுக்கிட்ருக்கோம். எல்லாமே சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். சிதம்பரம் சக்தி பீடத்துக்கு அம்மா கும்பாபிஷேகத்துக்கு வந்தாங்க.
அது நிறைய மிராக்கள். நான் கொஞ்சம் சுருக்கமாகவே சொல்கிறேன். அதில் வந்து அம்மா வந்து என் பொண்ணு வந்து கன்சீவாக இருந்தா. அது கொஞ்சம் கஷ்டமான நிலமையில இருந்தது. அப்போ வந்து வளையல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் நின்றுட்டுருந்தோம். அம்மா அப்போ வந்தாங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா கிட்டக்க போயிட்டோம். அம்மா திடீர்னு 7 மாதம் அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஒன்றுமே எங்களுக்கு புரியல. ஆசீர்வாதம் பண்ணிட்டு சிரித்தாங்க. சிரிச்சிட்டு உடனே என் பொண்ணு அழ ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா 2வது குழந்த அபார்ஷன் ஆகிடுச்சு. அது நின்று எங்கள் பொண்ணு அழ ஆரம்பிக்கவும் நம்ம அம்மா திருமதி அம்மா பிடிச்சி, ஏன் அழுவுற, அழுவாத, அம்மாவே ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்கன்னு என் பொண்ணுக்கு கை நிறையா கும்பாபிஷேகம் அன்னைக்கு வளையல் போட்டு விட்டு பூ வச்சு பொட்டு வச்சு விட்டாங்க. இது எங்களால் மறக்கவே முடியாது. இன்றைக்கி அந்த குழந்தை வந்து பெண் குழந்தை தான். அம்மாவோட அருளால் கரெக்டாக கிருஷ்ண ஜெயந்தி வெள்ளிக்கிழமை 3 வெள்ளிக்கிழமை பிறந்தா. அவள் பேர் மகாலட்சுமின்னு தான் வச்சோம். ஆனால் நம்ம சக்தி பீடத்தில் அவள் செல்ல பிள்ளையாக இருக்கா. அம்மாவோட தொண்டுனா இப்போ வந்து 2.5 வயசு தான் ஆகுது. எல்லாமே செய்வா. குங்கும அர்ச்சனை முதல் கொண்டு எல்லாருமே செய்வா. எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் உன்னிப்பாக பார்த்துட்டு செய்வா. இது பார்க்க வந்து நம்ம குழந்தைங்கள இன்னும் நம்ம ஒழுக்கத்தோடு வளர்க்கணும், பிள்ளைங்களுக்கு ஆன்மீகத்தை பற்றி சொல்லி கொடுக்கணுன்றதான் எங்களுக்கு இது தோணுது. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.